நயினா நாகேந்திரன் வந்து அவர் ஒரு கூட்டத்தில பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, பணப்பெட்டியை வாங்கிக் கொண்டு தான் திமுக கூட்டணியில் சேருகின்றேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறாரு. அப்ப நீங்க கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே முதல்ல பேரத்த பேசுறீங்க. அப்புறமா தான் ரயில்வே தொகுதியா? ஸ்டேஷன்ல 4 கோடி மாடுன்னு ஒரு பதில் சொல்லுவாரா பாருங்க சார். இவரு வந்து போய் ஒரு நடிகை போய் அந்த மாரி பேசலாமா? அவர் அந்த மாரி பேசின்னு சுத்திட்டு இருக்காரு. அவர் கேட்கிற பதில், அவர் கேட்கிற கேள்விக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கட்சியோட இல்ல, இல்ல. தலைவர் சார் அவரு. இல்ல, இல்ல. பதில் சொல்லி தான் கட்சியோட தலைவர் தான். கட்சியோட தலைவர் அந்த மாரி பேசலாமா? சொல்லுங்க. அவர் வந்து ஒரு நடிகரை பத்தி அவரெல்லாம் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. அதாவது ஒரு பெண்ணை வந்து என்னைக்குமே இழிவுபடுத்துறது யாரா இருந்தாலும் அது திமுக ஏற்காது. அது அவருக்கும் பொருந்தும். அவர் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். இந்த வந்து பொட்டி வாங்குறதெல்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் கிட்டயும், அவர் கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கிட்டயும் அவர் பேசட்டும். அவங்களே அதை ஏத்துக்க இல்ல மாட்டாங்க. கூடுதலா இன்னொன்னு சொல்லியிருக்காருன்னா, திமுக எங்கள பார்த்து பயப்பட வேணான்ற ஆளுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அவங்கள பார்த்து திமுக பயப்படுறீங்கன்ற எப்ப அளவுக்கு சார் பேசுறாரு. திமுக யார பார்த்து சார் பயப்படுது? யார பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு? 75 ஆண்டு கால ஆலமரம் திமுக. யார பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்ப இல்ல. புதுசா வந்தவங்கள பார்த்தா எதுவும் பயம் இல்லையா அது? ஏன்னா தொடர்ச்சியா அவங்க அத தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. புதுசா வந்தவங்கள பார்த்து யாருக்கு பயமா? திமுகவுக்கு. திமுக சார். திமுகக்கு செஞ்ச திட்டம் அதனாலதான் எல்லா மேடைகளிலும் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிட்டு இருக்கீங்க. அதாவது விவாத மேடைகள்ல அடிக்கணும்னே ஒரு ஆள். அதாவது என்ன அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியை அடிக்கணும்னே நீங்க ஆள் அனுப்பிட்டு இருக்கீங்க. எந்த கட்சியிலையும் திமுகவை சார்ந்தவர்கள் நேற்று மூளைத்த காளான்களை பற்றிலாம் பேச மாட்டாங்க.